விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமையாக இருக்கிறபடினால ஒரு சில மணித்துளிகளை நான் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு விஆர் என்ற பற்றி தமிழில் சொல்லியிருப்பார் நினைக்கிறவங்களுக்கு, அது வந்து ஒரு சோசியல் நான் ப்ராஃபிட்டபிள், அதாவது லாப நோக்கு இல்லாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இது முதல் ஒரு விஷயமா இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே போல இன்னும் பல கல்வி சம்பந்தமான பல முகாம்களை இலவசமாக நடத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கான காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு இயக்கமோ அல்லது இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனோ துவங்குறது யார் துவங்குவாங்க அப்படின்னா, சொசைட்டியில் படிச்சுட்டு வேலை இல்லாதவர்களோ அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்களோ இப்படி தான் அவங்க தான் துவங்குவாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமானது. எப்படி கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே மாணவர்கள். இவர் வந்து பிஐடியில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர். இவர் தான் இதை துவங்கினார், ஃபவுண்டர். நான் வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அதை பற்றி விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இஸ் அ ஃபவுண்டர். அவருக்கு தான் அந்த எண்ணம் வந்தது. சரி, அந்த எண்ணம் எப்படி அவருக்கு வந்தது? அதுக்கு பல காரணங்கள். அவர் படிக்கும் போது அவருக்கு சூழ்நிலைகள், மற்ற காரியங்கள் அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் போது அவர் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வாழ்க்கை, இது மட்டும்தான் இன்றைய மாணவர்களுடைய சிந்தனையா இருக்கு. ஆனா இவனுடைய சிந்தனை எப்படின்னா, எதிர்காலம் இந்த தம்பி வந்து என்ன படிச்சாரு, என் ஸ்டூடெண்ட். ஆனா அவருக்கு வந்து எதிர்காலத்தினுடைய சிந்தனை, தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், அது நம்பர் 1. எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுவும் நம்பர் 2. இந்த 2 விஷயங்களையும் அவர் சிந்திக்கிறார். இந்த சிந்தனையோட நிற்கல இவர் வந்து பிஐடியில் படிக்கிறார். சரி, இந்த விஷயங்கள்லாம் செய்யறாரு. அவர் படிப்புல கம்மியா இருப்பாருன்னா கிடையாது, மோர் தென் 90% எடுக்கிறார். பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பிஐடியில செலக்ட் ஆகி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காரு. பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காரு, மோர் தென் 90% மார்க் எடுத்துட்டு இருக்காரு. இதோட சேர்ந்து சமூக சிந்தனையாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இதை வந்து இது சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமான மக்கள் செய்யக்கூடியதல்ல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லுங்க. அதே போல சரவணன் லயலா காலேஜில் படிக்கிறார். அவரும் நல்லா படிச்சு லயலா காலேஜில் படிக்கிறதுனா சாதாரண விஷயம், அவங்க எல்லாரும் நல்லா தெரியும். அப்ளை பண்ணி எத்தனைக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் மெரிட்ல செலக்ட் ஆகி தான் போனோம். அங்கே படிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து அதை விஷயத்தை முடிச்சுட்டு இருக்காரு. இவரும் என்னுடைய மாணவர்கள் எல்லாம் திருநெல்வேலி மாணவர்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். 3வது அடுத்து பிரதீப் சார். அவர் வந்து இப்போ வெங்கடேஸ்வராவில் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகி தான் போனோம். திருநெல்வேலி மாணவர், என்னுடைய மாணவர். அவர் படிச்சு நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகி உள்ள போனார். அதுக்கு அடுத்து சுந்தரராஜன் இன்னொரு ஒருத்தர் சுந்தரராஜன் சொல்லிட்டு அவரும் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல பனிமலர்ல செலக்ட் ஆகி உள்ள போனார். இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த அமைப்பு. அதனால இது எல்லாருமே மாணவர்கள், எல்லாருமே சுந்தரராஜன் இவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட், சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகி பனிமலர்ல இப்போ செகண்ட் இயர் இசி படிச்சிட்டு இருக்காரு. அங்க காலேஜ்லயும் he is number 2, rank number 2 now at present. So இந்த மாதிரியான மாணவர்கள், இன்னும் மேற்கொண்டு மற்ற மாணவர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே காலேஜ்ல படிக்கிற, நல்லா படிக்கிற, நிறைய மார்க் எடுக்கிற டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் இப்ப நார்மலா டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திங்கிங் என்னவா இருக்கும், என்னுடைய அடுத்தது ஒரு இலக்கு என்ன, அவ்வளவுதான், சமுதாயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் இவங்க அப்படி இல்லை. இவங்க எல்லாருமே என்னுடைய மாணவர்கள் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். நான் இந்த ஆசிரியர் பணியை ஒரு 26 வருஷமா செய்து கொண்டிருக்கிறேன், எண்ணத்தில் இருக்கிறது. ஆகையினால இந்த ஒரு அமைப்பு என்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக டாக்டர் அவர்களுக்கு மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரும் அவருடைய குழுவினரும் ஒரு பைசா கூட வாங்கலைங்க, கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அவங்க வந்து இப்போ காரணத்துக்கு அவ்வளவு தூரத்துல வந்து எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் போறேன். சப்போஸ் யாருக்கான ஆபரேஷன் அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தா கூட அதையும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி திரும்பவும் கொண்டு வந்து அவங்க விட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது இந்த அமைப்புக்காக அவங்க செய்யக்கூடிய தியாகமான ஒரு செயல். அதனால அந்த மருத்துவர்களுக்கு மறுபடியும் அதுக்கு அடுத்ததாக இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா யாருமே அங்க ஒண்ணு இல்லை. நான் வருஷம் தான் வயசானது. ஆனா நான் வந்து வேற வழி இல்லை, ஐ ஹாவ் டு கைட். வேற யாராவது ஒருத்தர் வழி காட்டணும் இல்லைங்களா, அதனுடைய வழி தான் என்னுடைய வழியை தவிர மற்ற வழி இல்லை. மற்ற எல்லா பொறுப்புகளும் அவங்க தான். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப மிக தாழ்மையோட இவங்களுடைய எல்லா பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் நான் செய்திருக்கேன். ஏன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்க யாரும் செய்ய முடியாது. இவங்க மனசுல இருந்தாலும் செய்யணும்னு நினைத்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அதனால பெற்றோர்கள் இல்லாமல் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். ஏன்னா அவங்க எல்லாரும் தான் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்பாங்க. அதே மாதிரி செலவு பண்ண எல்லா செலவும், அதாவது முக்கால்வாசி எல்லாருமே ஃப்ரீயா பண்ணாலும் சில விஷயங்கள் நாங்கள் செலவு பண்ணி தான் செலவு பண்ண ஒரு ரூபாயும் ஸ்பான்சர் வெளியில இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மற்றவங்க வந்து எங்களுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு கௌரவித்தார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துள்ளோம். இது தொடர்ந்து நாங்கள் வந்து இதில் வந்து அடுத்தது இந்த கல்வி முகாம், மற்ற முகாம்களை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரோட்டை நம்ம போறோம்,
வண்டியில போறீங்க இல்ல நடந்து போறீங்க, ஏதோ நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, என்ன செய்வோம்? அதை தாண்டுவோம், அதனால அதை தள்ளி போயிருவதை தவிர அந்த பள்ளத்தை போட சொல்லி போராட்டம் நடத்துவோமா? அப்படிங்கிற எண்ணம் போகாம நம்ம அதுல இருந்து எப்படி வேற மாதிரி வழியில போய் நம்ம ஜெயிக்கிறதுங்கிறத மட்டும் பார்த்தா போதும். போராட்டம் சண்டை இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி கல்வி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இருக்கிற கல்வி முறை நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஆல் பாஸ்ங்க, 9வது வரைக்கும் ஆல் பாஸ், 10th மட்டும் பப்ளிக் எக்ஸாம். எப்படிங்க படிப்பான் பையன்? ஒரு ஆசிரியரா நான் கேட்கிறேன், எப்படி பையன் படிப்பான்? அவனுக்கு சரியா படிக்கிறதா ஃபெயில் ஆயிடுவான்ற ஒரு விஷயம் தெரியணும்ல. நான் சரியா படிக்கலன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் படிப்பான். நான் படிச்சாலும் படிக்கலாம், நான் பாஸ் பண்ணிடுவேன்ற எண்ணத்தோட நான் 9th வரைக்கும் வந்தவன் 10th எப்படி படிப்பான்? 10th மட்டும் ஃபெயில் பண்ணிட்டேன், 10th மட்டும் பப்ளிக் எக்ஸாம் வச்சா என்ன அர்த்தம்? சரி, இது கல்வி முறை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம போராட்டம் நடத்திக்க முடியாது. ஆனா இந்த கல்வி முறை சரியில்லாதனால அந்த மாணவர்களுக்கு என்ன அதிகமான கல்வியை நம்ம கொடுக்கணும், எப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்ட்ரா எஜுகேஷனை எப்படி நம்ம கொடுக்கணுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐஐடி எக்ஸாமோ என்ஐடி எக்ஸாமோ சுந்தரராஜன் சொன்னாங்களா, என்ஐடி எக்ஸாம்ல செலக்ட் ஆன பையன். அது மாதிரி ஐஐடி எக்ஸாமோ ஒரு என்ஐடி எக்ஸாமோ நம்ம பசங்க யாரும் எழுத முடியல. ஏன்னா சிபிஎஸ்சி பசங்க தான் எழுத முடியல, நம்ம பசங்க எழுத முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கல்வி முறை. இப்ப கல்வி முறையை மாற்றுவதுங்கிறது இயற்கையான விஷயம் இல்லை, இப்போ நடக்கிற விஷயம். ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக பசங்களை அப்படியே விட்டுற முடியுமா? அவங்களுடைய எதிர்காலத்தை விட்டுற முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ன கொடுக்கலாம், எப்படி எல்லாம் அவங்களை பயிற்சி வைக்கலாம், முக்கால்வாசி இலவசமா எப்படி பயிற்சி வைக்கலாம், இல்ல ஸ்கூல்ல என்ன எக்ஸ்ட்ரா பயிற்சி வைக்க சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா முக்கால்வாசி இப்போ பசங்க மெட்ரிகுலேட் ஸ்கூல்ல படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன வகையான கல்விகள் பயிற்சி வைக்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு சொல்லி தர சொல்லணும். அப்போதான் அவங்க எஃபெக்டிவான ஒரு படிப்பை படிச்சிருப்பாங்க, அவங்களால போய் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே சௌந்தர்யான ஒரு பிள்ளை இருக்கா, அவன் பிடிஎஸ் படிக்கிறான். சௌந்தர்யா அவன் பிடிஎஸ் செகண்ட் இயர். ஸோ யாருமே கீழே எல்லாரும் நல்லா படிச்சு எல்லாருமே நல்லா மேல போயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இது ஒரு ஜெனரேஷனோட முடியக்கூடாது, பல ஜெனரேஷன் தாண்டி வரும். அதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு எல்லாமே வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயக்கமே. அதனால உங்க அனைவரையும் நான் கடன் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த கல்வி முகாம்கள் நாங்கள் நடத்தும் போதும் அவங்களை அனுப்புங்க. நீங்களும் பகிர்ந்துருங்க. இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை, இன்னும் இது சம்பந்தமான விஷயங்கள் அல்லது படிப்பு சம்பந்தமான ஏதாவது காரியங்கள் இருந்தால் கூட நீங்க எங்களை அணுகலாம். அது சம்பந்தமான பேப்பர்லாம் கொடுத்துருக்கோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், பின்னால் அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம், எங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸும் கொடுத்துருக்கோம். அனைவருக்கும்